போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 2 பேர் ரூபாய் 7.72 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். வெளியூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 3,96,500 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே போலி வர்த்தகத்தில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் தான் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த மற்றொரு ஆண் நபர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,76,350 ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றியுள்ளார். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 56,995 ரூபாய்க்கு லேப்டாப் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் இதுவரையில் லேப்டாப் வீட்டிற்கு வரவில்லை. இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் 17,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். அரியகுப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் ஆன்லைனில் 5,000 ரூபாய்க்கு விளையாட்டுப் பொருட்கள் ஆர்டர் செய்தும், புதுக்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் 30,500 புதுச்சேரியை சேர்ந்த பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த 59,000 என 7 பேர் 9,41,345 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.